ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி மொபைலில் இருக்கிற இன்கமிங் கால் செட்டிங்ஸை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கால்ஸ் வந்ததுன்னா உடனே அந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு கால்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வரும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னா ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணி ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, டிஃபால்ட்டா ஃபுல் ஸ்கிரீன் எனேபிள் இருக்கு. இதுல செகண்டா இருக்கிற ஸ்மால் பாப்அப்பை செலக்ட் பண்ணிட்டு கால்ஸ் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மேலேயே கால்ஸ் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆன்சர் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன்ல இருந்து கால் செப்பரேட்டா வந்துடும். இப்போ ஸ்மால் பாப்அப்பை விட இன்னும் ஸ்மால் சைஸ்ல உங்களுக்கு கால்ஸ் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு சேம் கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸை கிளிக் பண்ணி மினி பாப்பப்பை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கால்ஸ் வரும் பொழுது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மேலேயே தான் அந்த கால்ஸ் வரும். நீங்க அட்டன் பண்ணின உடனே கால்ஸ் வந்து செப்பரேட் ஸ்கிரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்லை எனக்கு எப்படி வேணும்னா மினி பாப்அப்பில் கால்ஸ் டிஸ்பிளே ஆகணும், கால்ஸை அட்டன் பண்ணினதுக்கு அப்புறமா செப்பரேட் ஸ்க்ரீன் போகக்கூடாது, அந்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயே தான் டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா நான் கால் பேசிட்டு அந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சேம் ஃபோன் ஐக்கானை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள கால்ஸ் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸை கிளிக் பண்ணி மினி பாப்அப்பை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற கீப் கால்ஸ் இன் பாப்அப் டிசேபிள் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கால்ஸ் வந்ததுன்னா மினி பாப்அப்பில் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த கால்ஸை அட்டன் பண்ணினதுக்கு அப்புறமா சேம் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். சைமில்டேனியஸாக நீங்கள் கால்ஸும் பேசிக்க முடியும், இன்னொருத்தர்கிட்ட நம்ம சேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். கண்டிப்பாக சில டைம் இது யூஸ் ஆகும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.